கீரை சாப்பிட மாட்றாங்களா? இந்த மாதிரி முருங்கைக்கீரை வச்சு துவையல் அரைச்சி கொடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் உளுத்தப்பருப்பு, வரமிளகா, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 4 பல்லு போல் பூண்டு சேர்த்துட்டு பாதி போல் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் கலர் மாறினதுமே கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு முருங்கைக்கீரை இலையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டிங்கனாலே போதும். நல்லா இந்த மாதிரி ரெடி ஆனதுமே இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சுட சுட சாதத்தில் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி செய்வீங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் கூட என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க.